அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் இன்று மார்க்கெட் நிலவரம் பற்றியும், சிறப்பான காலாண்டு முடிவுகளை வெளியிட்ட லார்சன் அண்ட் டூப்ரோ, ஜே குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், டேவிஸ் லேப், டொரண்ட் பவர் மற்றும் மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் பற்றியும், டிடாகர் ரயில் சிஸ்டம் பற்றியும், தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். பிப்ரவரி 5 இன்று வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் 312 புள்ளிகள் குறைந்து 78,271ஆகவும், நிப்டி 42 புள்ளிகள் குறைந்து 23,696ஆகவும், நிப்டி பேங்க் 185 புள்ளிகள் உயர்ந்து 50,343ஆகவும், நிப்டி ஐடி 28 புள்ளிகள் உயர்ந்து 42,888ஆகவும் இருந்தது. 2,470 பங்குகள் உயர்ந்தும் 1,345 பங்குகள் சரிந்தும் 130 பங்குகள் மாறாமல் இருந்தன. இன்று நிப்டியில் டாப் கெய்னராக ஓஎன்ஜிசி, ஹிண்டல்கோ, அப்போலோ ஹாஸ்பிட்டல், பிபிசிஎல் மற்றும் அடானி போர்ட் பங்குகள் ஆகும். டாப் லூசராக ஏசியன் பெயிண்ட்ஸ், டைட்டன் கம்பெனி, நெஸ்டில் இந்தியா, இந்துஸ்தான் யூனிலிவர் மற்றும் பிரிட்டானியா பங்குகள் ஆகும். லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனம் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா பிராந்தியத்தில் பெல்லட் மற்றும் டைரக்ட் ரிடக்ஷன் ஆஃப் அயன் பிளான்ட் அமைக்கும் திட்டத்தை அறிவித்தது. முன்னதாக ஒரு முன்னணி எஃகு நிறுவனத்தால் பெறப்பட்ட சுமார் 5,000 கோடி முதல் 10,000 கோடி மதிப்புள்ள பெரிய ஆர்டரின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் அமைக்கப்படும் என்று L&T ஒரு பரிமாற்ற தாக்கல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உலகளவில் பாராட்டப்பட்ட தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்ட பொறியியல், வளங்கள், நிறுவுதல் மற்றும் கட்டுமான பணிகளை உள்ளடக்கிய வடிவமைப்பு, கட்டமைப்பு, பெல்லட் மற்றும் டைரக்ட் ரிடக்ஷன் ஆஃப் அயன் ஆலைகள் பணியின் நோக்கத்தில் அடங்கும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா பிராந்தியத்தில் L&Tயின் மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் வணிக பிரிவால் அமைக்கப்படும். இந்த செய்தியை அடுத்து பங்கின் விலை 4.5% மேல் உயர்ந்து 3,410 இருந்தது. L&Tயின் பங்கை அப்ஸ்டாக் ஆய்வாளர்கள் மதிப்பீடுகள் படி 87% பையிங்கும், 6% ஹோல்டிங்கும், 7% செல்லிங்கும் கொடுத்துள்ளனர். ஜே குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனம் நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டு முடிவுகளை வெளியிட்டது. அதில் நிறுவனத்தின் நிகர லாபம் ஆண்டுக்கு சுமார் 21% அதிகரித்து 99.70 கோடியாக உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 82.60 கோடியாக இருந்தது. வருவாய் 3வது காலாண்டில் 22% அதிகரித்து 1,486.90 உள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலாண்டில் 1,218.70 கோடியாக இருந்தது. டிசம்பர் காலாண்டின் இறுதியில் நிறுவனத்தின் ஆர்டர் புக் 20,529 கோடியாக இருந்தது. ஆர்டர் புக்கில் பல்வேறு திட்டங்கள் அடங்கும். இதில் மெட்ரோ சுமார் 20%, உயர்த்தப்பட்ட தாழ்வாரங்கள் மற்றும் மேம்பாலங்கள் சுமார் 46%, சாலைகள் மற்றும் சாலை சுரங்க பாதைகள் சுமார் 21% மற்றும் மீதமுள்ள 13% பிற திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. 3ஆம் காலாண்டின்படி நிறுவனத்திற்கு 2,667 கோடி மதிப்புள்ள திட்டங்கள் வழங்கப்பட்டன. மறுபுறம் எபிடா லாப வரம்புகள் 14.7% இருந்தன. ஜே குமார் இன்ஃப்ரா நிர்வாக இயக்குனர் கூறும்போது, எதிர்காலத்தை பொறுத்தவரை நிறுவனத்தின் இலக்கு 25,000 கோடி ஆர்டர் புக்கை எட்டுவதாகும். நிறுவனத்தின் செயல்பாட்டு பாதையை பொறுத்தவரை அடுத்த 2 ஆண்டுகளில் அதன் எபிடா லாபத்தை 16% மேம்படுத்த இலக்கு வைத்துள்ளதாகவும், இது தற்போதைய நிலைகளில் சுமார் 15% அதிகரிக்கிறது என்று கூறினார். இதையடுத்து இன்று பங்கின் விலை 3% அதிகரித்து 740 இருந்தது. டேவிஸ் லேபரேட்டரிஸ் லிமிடெட்
நிறுவனம் நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் நிகர லாபம் ஆண்டுக்கு 65% உயர்ந்து 589 கோடியாக உள்ளது. இது சிஎன்பிசி டிவி 18 மதிப்பீடான 507 கோடியை காட்டிலும் அதிகமாகும். வருவாய் 25% அதிகரித்து 2319 கோடியாக உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தில் 1855 கோடியாக இருந்தது. டேவிஸ் லேபின் வருவாய் 2287 கோடியாக இருக்கும் என்று சிஎன்பிசி டிவி 18 கணித்திருந்தது. ஆனால் அதையெல்லாம் கடந்து நல்ல வருவாய் ஈட்டியுள்ளது. கூடுதலாக டேவிஸ் லேபின் செயல்பாட்டு செயல்திறனும் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது. ஏனெனில் எபிடா வரம்பு கடந்த ஆண்டு 26.4% கிட்டத்தட்ட 600 அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து 32% உயர்ந்துள்ளது. மேலும் 31% எதிர்பார்ப்புகளையும் முறியடித்துள்ளது. டேவிஸ் லேபின் 3வது காலாண்டு முடிவுகளை தொடர்ந்து தரகு நிறுவனமான ஜெஃப்ரிஸ் டேவிஸ் லேப்க்கு ஹோல் ரேட்டிங்கும் டார்கெட் பிரைஸாக 6280 நிர்ணயித்துள்ளது. தரகு நிறுவனமான நுவாமா பை ரேட்டிங்கும் டார்கெட் பிரைஸாக 6830 நிர்ணயித்துள்ளது. இதையடுத்து பங்கின் விலை 6116 உள்ளது. டொரண்ட் பவர் நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் செயல்பாடுகள் மூலம் வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு 2.1% அதிகரித்து 6499 கோடியாக இருந்தது. அதே நேரத்தில் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 31% அதிகரித்து 489 கோடியாக உள்ளது. செயல்பாட்டு மட்டத்தில் எபிடா 6.5% அதிகரித்து 1111 கோடியாகவும், அதே வேளையில் எபிடா வரம்புகள் காலாண்டில் 60 அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து ஆண்டுக்காண்டு 17% அதிகரித்தன. செயல்பாட்டு மட்டத்தில் நிறுவனத்தின் எபிடா 38% ஆண்டுக்காண்டு அதிகரித்து நடப்பு காலாண்டில் 1284 கோடியாக உயர்ந்துள்ளது. இது முந்தைய ஆண்டின் இதே காலத்தில் 1098 கோடியாக இருந்தது. அதிக லாபத்திற்கான முக்கிய காரணங்கள் எரிவாயு அடிப்படையிலான மின் உற்பத்தி நிலையங்களின் பங்களிப்பு மற்றும் நடப்பு அல்லாத முதலீடுகளின் விற்பனையில் கிடைக்கும் லாபம் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிறுவனம் தன் முதலீட்டாளர்களுக்கு 10 ரூபாய் முகமதிப்புள்ள ஒரு பங்கிற்கு 14 ரூபாய் இடைக்கால டிவிடெண்ட் வழங்க உள்ளது. டிவிடெண்ட்கான பதிவு தேதியாக பிப்ரவரி 12 புதன்கிழமையாக நிர்ணயித்துள்ளது. டிவிடெண்டை மார்ச் 6ஆம் தேதிக்குள் வழங்க திட்டமிட்டுள்ளது. டொரண்ட் பவர் பங்கை 5 தரகு நிறுவனங்கள் பையிங்கும் 2 பேர் ஹோல்டிங்கும் 2 பேர் செல் ரேட்டிங்கும் கொடுத்துள்ளனர். இதையடுத்து பங்கின் விலை அதன் 52 வார அதிகபட்ச விலையான 2037 இருந்து 33% குறைந்து 1337 உள்ளது. மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் லிமிடெட் நிறுவனம் நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டு முடிவுகளை அறிவித்தது. நிறுவனத்தின் நிகர லாபம் 15.4% உயர்ந்து 31.4 கோடியாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 27.2 கோடி லாபம் ஈட்டியதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. முந்தைய நிதியாண்டின் அக்டோபர் டிசம்பர் காலாண்டில் 291 கோடியாக இருந்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் மூலமான வருவாய் 11% அதிகரித்து 322.8 கோடியாக உயர்ந்துள்ளது. மெட்ரோபோலிஸ் பங்கின் விலை 4 நாட்கள் தொடர்ச்சியான சரிவிற்கு பிறகு இன்று 5% வரை உயர்ந்து இறுதியில் 1808 இருந்தது. திதாகர் ரயில் சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிறுவனம் நிர்வாக மறுசீரமைப்பு மற்றும் நிறுவனத்தின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தல் போன்ற 2 புதிய வணிக பிரிவுகள் தொடங்கப்பட்டதை தொடர்ந்து அதன் விரிவாக்க உத்தியின் ஒரு பகுதியாக கப்பல் கட்டுதல் மற்றும் கடல்சார் அமைப்புகள், பாதுகாப்பு மற்றும் சமிக்கை அமைப்புகள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியது. கப்பல் கட்டுதல் மற்றும் கடல்சார் திட்டங்களில் திதாகர் ஒரு வரலாற்றை கொண்டுள்ளது. இந்திய கடலோர காவல் படைக்கான விரைவு ரோந்து கப்பல்
கயாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பயணிகள், படகு மற்றும் சாகர்தாரா, சாகர் அன்வேஷிகா போன்ற கடலோர ஆராய்ச்சி கப்பல்கள் உள்ளிட்ட சிறப்பு கப்பல்களை வடிவமைத்து வழங்கியது. இந்திய அரசாங்கம் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் துறைகளில் ஆத்மநிர்பர்தா திட்டத்தின்படி தன்னம்பிக்கையுடன் செயல்பட அழுத்தம் கொடுத்து வருவதால் இந்த துறையில் தனது முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருவதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன் கப்பல் கட்டும் தளம் ஏற்கனவே போர்க்கப்பல் கட்டுவதற்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை, இந்திய கடலோர காவல் படை, புவி அறிவியல் அமைச்சகம் மற்றும் இந்திய கப்பல் போக்குவரத்து கழகத்திடமிருந்து தேவையான பதிவுகளுடன் கப்பல் கட்டுதல் மற்றும் கடல்சார் அமைப்புகள் பிரிவின் புதிதாக நியமிக்கப்பட்ட தலைமை நிர்வாக அதிகாரி கூறுகையில், டிதாகர் அதன் கொல்கத்தாவை தளமாக கொண்ட கப்பல் கட்டும் தளத்தை விரிவுபடுத்தவும், புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை ஆராயவும், கூடுதலான வசதிகளை நிறுவவும் திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இன்று பங்கின் விலையில் ஏற்றம் இருந்தாலும் 2025 பட்ஜெட்டில் மந்தமான ஒதுக்கீடு காரணமாக ரயில்வே பங்குகள் சமீபத்தில் பெரும் சரிவில் இருந்தன. முந்தைய ஆண்டை போலவே 2026 நிதியாண்டிலும் ரயில்வேக்கு அரசாங்கம் 2.26 லட்சம் கோடியை ஒதுக்கியது. இது மார்க்கெட்டில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. கடந்த 3 மாதங்களில் டிதாகர் ரயில் சிஸ்டம்ஸ் பங்கு விலை 21% மேலாக குறைந்து இன்று 7% உயர்ந்து பதிவின் போது 925 இருந்தது. தினம் தினம் புதிய உச்சம் தொடும் தங்கம் விலை. அமெரிக்காவில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகள் காரணமாக தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. பிப்ரவரி 5ஆம் தேதியான இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 அதிகரித்துள்ளது. அதாவது கடந்த 2 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 1600 உயர்ந்துள்ளது. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 1000 உயர்ந்துள்ளது. ஆபரணம் செய்ய பயன்படுத்தப்படும் 1 கிராம் தங்கத்தின் விலை 95 உயர்ந்து 7905 என்ற நிலையில் விற்பனையாகிறது. 1 பவுன் தங்கத்தின் விலை 760 உயர்ந்து 63240 என்ற நிலையில் விற்பனை செய்யப்படுகிறது. முதலீடு நோக்கில் வாங்கப்படும் தங்கமான 24 கேரட் 1 கிராம் தங்கத்தின் விலை கிராமுக்கு 95 அதிகரித்து 8623க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 8 கிராம் தங்கத்தின் விலை 68984 என்ற நிலையில் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை உயர்ந்துள்ள நிலையில் வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. அதாவது 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 107 ஆகவும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1000 உயர்ந்து 1,07,000 என்ற நிலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.